10th problem, a function f minus 5 to 9 to r is defined as 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபாலோவிங் சப்டிவிஷனை ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து லைன் ட்ரா பண்ணி ரேஞ்ச் வந்து பிளாட் பண்ணலாம். இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, -5லேருந்து 9 வரைக்கும் எண்ட் ஆகுது. ஸோ -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதுக்கான f(x) நம்ம இப்போ வந்து பிளாட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, -5லேருந்து <2 இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ -5லேருந்து <2 வரைக்கும்னா இது 2க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கணும். இதுக்கான வேல்யூ என்னன்னா 6x + 1. நெக்ஸ்ட் என்னன்னா 2லேருந்து எடுத்துக்கணும். 2வை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ 2லேருந்து <6 இது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா 5x² - 1. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, 6 <= x <= 9. ஸோ 6லேருந்து 9 வரைக்கும் ஃபுல்லாகவே என்னதுன்னா நமக்கு 3x - 4. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்டிவிஷன் ஃபாலோ பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் f(-3) + f(2). நம்ம இப்போ என்ன பண்ணணும், f(-3) ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். f(-3) -3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான f(x) உடைய வேல்யூ என்னென்னா 6x + 1. ஸோ அதுக்கான வேல்யூ 6x + 1. எக்ஸுக்கு பதில் -3யை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 6 × -3 + 1 நமக்கு என்ன கிடைக்கும், 6 3s are 18. ஸோ -18 + 1 -18 + 1 ஆன்சர் என்னென்னா நமக்கு -17. இதுதான் என்னென்னா f(-3)க்கான ஆன்சர். இப்போ f(2) கண்டுபிடிக்கணும். f(2) இங்கே நமக்கு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 இன்க்ளூட் பண்ணது இங்கே தான் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 5x² - 1. இங்கே 2 இன்க்ளூட் ஆகியிருக்கிறதுனால தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். இங்கே வந்து 2க்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும் தான் என்னன்னா 6x + 1. ஸோ இங்கே அதனால் நான் என்ன ரைட் பண்ணியிருக்கேன், f(2) வந்து 5x² - 1 ரைட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணணும்னா x² பதில் 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5 × 2² - 1 5 × 4 - 1 5 2s are 20. ஸோ 20 - 1 19. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f(-3) + f(2). f(-3) நமக்கு என்ன வந்துச்சு ஆன்சர், -17 + f(2)க்கு 19 கண்டுபிடிச்சோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னென்னா 2. இதுதான் இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் f(7) - f(1). ஃபஸ்ட் என்ன பண்ணணும், f(7) கண்டுபிடிக்கணும். f(7) எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான f(x) வந்து 3x - 4. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதில் 7ை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 × 7 - 4 3 7s are 21 - 4 = 17. நெக்ஸ்ட் f(1) கண்டுபிடிக்கணும். f(1) எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கான f(x) வந்து 6x + 1. ஸோ 6x + 1 ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதில் 1னை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 6 + 1 = 7. f(7) - f(1). f(7)க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 17 மைனஸ் f(1)க்கு 7 கண்டுபிடிச்சோம். ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னா 10. இதுதான் இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 × f(4) + f(8). இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், f(4)ை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். f(4) எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கான f(x) வந்து 5x² - 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், f(4) ஃபைண்ட் பண்ண போகிறோம். f(4)ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5x² - 1. ஸோ எக்ஸுக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 × 4² - 1. ஸோ 5 × 16 - 1.
இஸ் ஈக்குவல் டு நமக்கு 79 கிடைக்கும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 அதுக்கு என்ன பண்ணணும்? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4க்கு என்ன கிடைச்சிருக்கு? 79 கிடைச்சிருக்கு. நம்ம மல்டிப்ளை பண்ணனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 158. இதுதான் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4க்கான ஆன்சர். இப்போது ரிமைனிங் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? எஃப் ஆஃப் 8 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 8 ஃபைன் பண்ணணும். எஃப் ஆஃப் 8 எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா 3x - 4ன்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்? 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். -4. ஸோ இது என்ன ஆகும்? 24 ஆகும். 24 - 4 ஆன்சர் 20. 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 158 கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் எஃப் ஆஃப் 8க்கு 20 கண்டுபிடிச்சோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா நமக்கு 178. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்கணும்? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். இது கூட ஆட் பண்ணணும். ஃபைனலாக நம்ம டிவைட் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் -2 இங்கே இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா 6x + 1. எஃப் ஆஃப் 6 போது 6 இன்க்ளூட் ஆகியிருக்கிறது இங்கே தான். ஸோ அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா 3x - 4. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னா 5x² - 1. ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது? -2 இருக்குது. ஸோ -2 இங்கே இருக்குது. அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 6x + 1. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இங்கே வர ஆன்சர் கூட மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மைனஸை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டிவைட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த சம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் -2 எங்கே இருக்குது? 6x + 1. ஸோ நான் இங்கே எக்ஸுக்கு பதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2 + 1 நமக்கு என்ன கிடைக்கும்? -12 + 1 கிடைக்கும். ஆன்சர் வந்து -11. இந்த -11 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? -22 கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டேர்முக்கான ஆன்சர். செகண்ட் என்ன டேர்ம் இருக்குது? எஃப் ஆஃப் 6 இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் 6 எங்கே இருக்குது? 3x - 4. எக்ஸுக்கு பதில் 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 × 6 - 4. 6 3s are 18 - 4 = 14. இது செகண்ட் டேர்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஃப் ஆஃப் 4 எங்கே இருக்குது? 5x² - 1. 5 × x²னா எக்ஸுக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 16 - 1 ஆன்சர் நமக்கு என்னன்னு வரும்? 79 வரும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் -2 எந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னா 6x + 1 வருது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு பதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். +1 இங்கே -12 + 1 = -11. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் எல்லாத்தையும் கொடுத்துருக்க கொஷினில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க கொஷின் என்ன? 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -22 கண்டுபிடிச்சோமா? மைனஸ் எஃப் ஆஃப் 6க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 14 கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4க்கு 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -11 கண்டுபிடிச்சோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -22 -14 ஆட் பண்ணனா நமக்கு -36 கிடைக்கும். டிவைடட் பை 79லேருந்து -11 பண்ணால் நமக்கு ஆன்சர் 68 கிடைக்கும். ஸோ இதை 2 டேபிளால் அடிச்சனா நமக்கு என்ன கிடைக்கும்? -18 டிவைடட் பை 34 கிடைக்கும். திருப்பி இதை 2 டேபிளால் அடிச்சனா -9 டிவைடட் பை 17 கிடைக்கும்.
ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? -9 டிவைடட் பை 17.